கடகராசிக்கார பெண்கள் இவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? இவங்க எதை செஞ்சா நல்லது, எதை செய்யக்கூடாது? இதை பத்தி சொல்லுங்க. கடகராசி பெண்கள் வந்து எதை செஞ்சால் நல்லது, என்ன குணாதிசயம்? ஃபஸ்ட்டு கடகராசி பெண்களுக்கு என்ன குணாதிசயம் அப்படின்னா, எல்லாரையும் அரவணைச்சு போவாங்க, எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்குற ஒரு பொண்ணு. அதில் வீக்னஸ் என்ன அப்படின்னா, அதோடைய பெனிஃபிட் இவங்களுக்கு இல்லை. எல்லார்கிட்டையும் நான் நல்ல பேர் வாங்கினேன் அப்படின்னா எல்லாருக்கும் நான் நல்லது செஞ்சுருக்கேன், அந்த பெனிஃபிட்ஸ் அவங்க தான் என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு என்ன பெனிஃபிட்டு? நான் ஒன்றுமே பண்ணல, நான் தனியாக தான் உட்காந்துருக்கேன். ஸோ வாரி வழங்குற வள்ளல், எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்குற ஆள், எல்லாம் பண்ணுறது, தலைமை பண்புகள் நிறையா இருக்கும். டாமினேட் பண்ண மாட்டாங்க, கன்வைன்ஸ் பண்ணி தலைவன் ஆவாங்க. தலைவி ஆவாங்கன்னா ஒருத்தரை எதிர்த்து ஒழித்து தலைவி ஆகிறதில்ல, அவங்கள வென்று மனசை ஜெயிச்சு தலைவியாகக்கூடிய தன்மை. ஏன்னா என்னமோ சிறு வயது காதல் என்பது இவங்களுக்கு வருது, ரொம்ப யங் ஏஜில். அது லைஃப்பை லெஃப்ட் சைடாக ரைட்டு சைடாக டிசைட் பண்ணுது. அந்த இடத்துலையே பாதை சேஞ்ச் ஆனவங்க திருப்பி ரிட்ரீவே ஆகிறதில்ல. அந்த இடத்துல சரியான முடிவு எடுத்தவங்க லைஃப் லாங் சக்ஸஸை பார்க்குறாங்க. இது ஒரு இதுவாக இருக்குது. அப்போது சிறு வயதிலேயே ஒரு 18 வயசுக்குள்ளேயே வர காதல் கடகராசி வாழ்க்கையில் வந்து ஒரு கொஸ்டின் மார்க், $1 மில்லியன் கொஸ்டின். நீ ஜெயிக்க போறியா லைஃப்பில், இல்லை தோக்க போறியா அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்குது. இதில் கிட்டத்தட்ட 40% பெண்கள் மாட்டிக்கிறாங்க. தவறான பாதை, தவறான ஆண் காதலன், தவறான அங்கே படிப்பு போயிடுது. படிப்பு போனோடனே ஏன்னா அது அப்பா அம்மாவுக்கு வெறுப்பு வந்தது. சின்ன வயசில் ஏதோ லவ் பண்ணி சுற்றிட்டா, இவன் எங்கே படிக்க போகிறான். அதுக்கு பிறகு என்ன ஆகுது? கல்யாண வாழ்க்கை காலி. ஒரு 23 வயசு இருக்கும்போதே ஒன்று ஹஸ்பண்ட் வெட்டிட்டு ஓட்டிடுறாரு, இல்லை இறந்துடுறாரு. அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கை போனதுக்கு பிறகு அடுத்தது திருமணம் பண்ணிக்க ஆசையில், கையில் ஆல்ரெடி 2 குழந்தை இருக்குது 23 வயசில். அப்போது கஷ்டம்னா என்னையே பார்க்காத ஒரு கடகராசி பெண்ணு சின்ன வயசில் லவ் பண்ணியோ கல்யாணம் பண்ணியோ ஒரு குழந்தை பிறந்தோ உலகத்துடைய மொத்த கஷ்டமும் பட்டுன்னு ஒரே நாளில் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வருது. அதில் நில குலைஞ்சி போய் அந்த வாழ்க்கையை அப்போ அவங்க ஸ்டெபிலிட்டி ஏற்படுத்துகிற சர்வைவுக்கு வாழ்கிறாங்க. அங்கேருந்து ஜெயிக்கிறதுக்கு வாழல, உயிரோடு இருக்கேன், என் குழந்தைங்கள உயிரோடு காப்பாற்றினேன், இதுக்கு தான் வாழ்கிறாங்க. அந்த மாதிரி வாழ்ந்து தான் ஒரு சரியான ஒரு ஏஜில் தான் சந்திக்க வேண்டிய இது பண்ண வேண்டிய வாழ்க்கையெல்லாம் இல்லாமல் விட்டு கொடுத்து பலதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி குழந்தைங்களை எங்கே 23 வயசுனா அவங்களே ஒரு குழந்தை தான், அவங்களுக்கு 2 குழந்தை. அப்போ என்ன லைஃப்னா போயிடுது. இதே மாதிரி கடகராசி ஜெயிக்கிற பெண்கள் இந்த காதல் மண்ணாங்கட்டிலாம் தூக்கி ஓரம் போட்டு சும்மா வந்து இதுதான் எனக்கு தொழில், இதுதான் என்னோடய கெரியர், இதுதான் என்னோடய ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி சும்மா ராக்கெட் வேகத்தில் அடிக்கிறாங்க. யூஜி பிஜி அப்ராடில் வேலை, செட்டில்மெண்ட்டு, அப்புறம் ஒரு கணவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, வாழ்கிறாங்க, குழந்தை பிறகுது, தே டோன்ட் ரிட்டர்ன் பேக். அங்கேயே லைஃப்பை நல்ல ஃபுல் ஸ்கேலில் வாழ்கிறாங்க. BMW கார் என்ன, பங்களா என்ன, நிம்மதியான வாழ்க்கை. பணத்தை ஒரு பக்கம் உரமாக வைங்க, சரியான ஏஜில் சரியாது நடக்கணும், அதுதான் பாடம். காலையில் தான் பல் தேய்க்கணும், சாயங்காலம் பல் தேய்ச்சா அதுவும் தப்பு. காலையில் பல் தேய்க்கிறது ராத்திரியே நான் தேய்ச்சிட்டேன் அதனால் காலையில் தேய்க்க வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நான் ராத்திரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. அந்தந்த நேரத்துக்கு 15 வயசில் என்ன செய்யணுமோ அதை 15 வயசில் செய்யுங்க. 25 வயசில் என்ன செய்யணும்? படித்து முடித்து வேலைக்கு வந்து சம்பாதிக்கணும், அதை செய்யுங்க. இதுதான் அவங்களுக்கான பாடம். ஸோ ஒரு நிமிட அவசரம் கடகராசி பெண்களுடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியாமைது. சரி, சில பெண்கள் சுய தொழில் மூலியமாக, கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் சமுதாயத்துக்கே மெசேஜ் கொடுக்குறாங்க. சாதாரணமாக 50 ரூபாயில் ஒரு தொழிலை ஆரம்பித்து ஒரு 500 பேர்த்துக்கு வேலை கொடுத்து ஒரு சக்தியுடைய இன்னொரு அம்சமாக ஸ்டேஜில் வந்து நின்று அவார்டெல்லாம் வாங்குறாங்க. அதுவும் பண்ணுறாங்க. அது கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் யூனிக்காக சில ஜாதகங்கள் இருக்கும். அது கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே ரொம்ப அப்பா அம்மாவை இழந்து, இது யாராவது சிங்கிள் பேரண்ட் அப்படிங்காவோ இருந்து படிக்க சரியாக வசதி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஒரு பாறையில் முளைச்ச வேர் மாதிரி வராங்க. அதுவும் இதெல்லாம் இந்த அதிசயமெல்லாம் கடகராசியில் தான். மற்ற பெண்களுக்கு மேலே கடகத்தில் தான் இது அதிகம் நடக்குது பெண்களுக்கு. ஸோ ஏன்னா சந்திரன் ஆட்சியே பெறுறாருங்க. ஆட்சி பெறார். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரம், குரு சனி புதனுடைய நட்சத்திரங்களில் இது பண்ணுறாரு. ஸோ ஒட்டுமொத்த கடகராசி பெண்களுக்கும் நாம் சொல்லக்கூடிய தகவல் என்பது முடிவுகளை எடுக்க வேண்டியது தான்.
சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். சரியான நேரத்தில் எடுக்கிறது மட்டும் இல்லை, சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். இவங்க திருமணம் செய்யக்கூடிய ஆண் ராசி கடகத்துக்கு ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய ராசி சிம்மம். சிம்மம் ஒன்று இவங்க சிம்மத்தை அடக்கிடுவாங்க, இல்லை சிம்மம் இவங்கள்ட்ட அடங்கிடும், ரெண்டு நடக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனம். கடகத்துக்கு ரொம்ப ஒத்து போகக்கூடிய ராசி மீனம். கொஞ்சம் அபூர்வமாக மேஷமும் ரொம்ப ஒத்து போகும் கடகத்துக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மேஷம் கடகம் ஒத்து போகணும், மேஷமும் ஒத்து போகும். ஸோ இந்த 3 ராசி சிம்மம் மீனம் மேஷம் வந்து கடகத்துக்கு ரொம்ப ஒத்து போகக்கூடிய ஆண் ராசிகள். ஒத்து போகாத ராசிகள் எடுத்தால் லிஸ்ட்டே இருக்குது. இதில் மகரம் என்னமோ கடகத்துக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆகும். இந்த ஒரு வித்தியாசமான கல்யாணத்துக்கு அடுத்தபடியாக நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். ஆனால் கும்பம் கடகத்துக்கு ஆகாது. அதே மாதிரி கடகத்துக்கு ரொம்ப ஒத்து போகாத ராசி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விருச்சிகம். அது செவ்வாயோட வீடாக இருந்தாலும் செவ்வாய் இங்கே வந்து நீச்சமாவார், இந்த சந்திரன் அங்கே போய் நீச்சமாவார். அது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. ஸோ இந்த ராசிகள்லாம் திருமணம் பண்ணும்போது ரொம்ப எமோஷ்னலி தி கெட் ட்ரெயின்டு. விருச்சிகத்தெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது என்னன்னே புரியறதுக்கு முன்னாடியே வாழ்க்கை போயிடுச்சு. அது ஒரு செகண்டில் எடுக்கக்கூடிய அந்த தவறுவான முடிவு அந்த லைஃப்பை மாற்றி அமைச்சது. அது விருச்சிகம் அண்ட் கும்பம். கும்பத்தில் இருக்கும்போது கடகத்துக்கு கான்ஸ்டன்ட் போக்கிங் இருக்கும், நாகிங் இருக்கும். ஒரு மனுஷனை வந்து மனைவியோ கணவனோ நோண்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால் 10 தடவைக்கு அப்புறம் அவங்க கோவம் வரும். யாராக இருந்தாலும் மனிதர்கள் அதை வந்து பல பிரிவுகளுக்கு அது காரணமாக இருக்கு. இன்றைக்கி சும்மா ஃபன்னாக பேசுகிறேன்னு சொல்லி அது விளையாட்டாக பிரச்சனையாகுது. அதெல்லாம் கடகம் பண்ணக்கூடாது. கடகத்துக்கான இந்த தொழில் இதை பற்றி சொல்லு. கடகத்துக்கான தொழிலில் மேஜராக வரக்கூடியது ஏஜென்சி தொழில், ட்ராவல்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில். குளோபல் இந்திய நாட்டுக்கு அப்பாற்பட்டு வெளியில் இருக்கக்கூடிய இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் கடகத்துக்கு நல்லா வரும். நிறைய தொழில்களில் கடகத்துக்கு ரொம்ப முக்கியமான தொழில் என்று சொல்லக்கூடியது மூமெண்ட் இருக்கக்கூடிய எல்லா தொழிலும் வரும். வாட்டர் கேன் டிஸ்ட்ரிபியூஷன், தண்ணீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள், அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்ல இதுவாக இருக்கும். ட்ராவல்ஸு, ஏஜென்சிஸு, டூரிங் ஆப்ரேட்டர்ஸு, இதெல்லாம் கடகத்துக்கு ஒத்து வரும். இப்போ இவங்க உடல் உபாதைகள்னு சொன்னாக்கா என்ன மாதிரியான விஷயங்களை இவங்க ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும்? கண்டிப்பாக அடிவயிற்று பகுதியில் வந்து ஜீரண சக்தி இழக்கிறது. அதே மாதிரி வந்து அமிலம் சுரக்கதும் சொல்லுவோம், அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸு. அது மாதிரி சாப்பிட்டா வந்து நெஞ்சிலே நிற்கும்பாங்க பல பேர் கடகத்தில். அது முழுங்கவும் முடியல, வெளியவும் வரமாட்டேங்குது. இந்த ஆர்டர் மாத்திரையாக கொடுக்குற, நானும் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், தீர்வு வந்த பாடில்லைம்பாங்க. இது ஜலகண்டேஸ்வரர் கோவில், அவர் கோவிலுக்கு போகணும். அல்லது நேபாளில் ஜலநாராயணன் கோவில், இந்த 2 கோவில் போய் வழிபடும் பொழுது கூகுளில் போட்டிங்கன்னா வரும், லொக்கேஷன் எல்லாமே இருக்குது. இந்த கோவில்களில் வழிபடும் போது இந்த உடல் உபாதைகள் தீரும். கடகராசி பெண்களுக்கு இப்போ இவங்க வந்து சனி வக்ர பயிற்சி இவங்களுக்கு எப்படி இருக்கு? கடகராசிக்கு சனி வக்ர பயிற்சியானது அகைன் எல்லாருக்குமே நல்லது, கடகத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ தான் அஷ்டமசல்லேருந்து வெளில வந்தாங்க. கடகராசியில் இருக்கிற ஆண்கள்லாம் என்ன போடுறாங்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். பெண்கள் அதுக்கு ஈக்குவலாக போட்டுட்டு தான் இருக்காங்க. சிங்கப்படை லான்ச் ஆகிருக்கு. அவர் கூடவே பாடி கார்டாக இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து சிங்கப்பெண் படையிலேருந்து இருக்காங்க. அதனால் அவர் வந்து கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக இது அடுத்த 2 ஆண்டுகள் பீக் பீரியடு. அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சாதிச்சுக்கலாம். அவங்க லைஃப்பில் படிப்பாக இருக்கட்டும், இல்லை காதல் திருமணமாக இருக்கட்டும், அல்லது ஆரோக்கியம் விஷயம், பணம், பொருளாதாரம், வீடு வாங்குறது, எல்லாத்துலேயுமே கடகம் வந்து ஒரு வலம் வரப்போகிறாங்க, ஒரு ரவுண்டு அடிக்க போகிறாங்க. இப்போ தான் இதில் என்ன விஷயம்னா, நம்ம சமுதாயத்தில் ஒரு பெண் ஜெயிச்சாங்கன்னா போதும். அது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இந்த சமுதாயத்தில் அந்த ஒரு பெண் ஜெயித்த உடனே 1,00,000 பெண் இன்ஸ்பயர் ஆவாங்க. அப்படியே அந்த பெண் வந்து அது சாதாரண கிராமத்து பொண்ணாக இருக்கும், படிப்பு கூட இருந்திருக்காது. அது எங்கேயோ போய் மேலே போய் போராடி ஜெயிச்சிருக்கும். படித்த பொண்ணுங்களாம் அதை பார்த்துட்டு அப்படியே யாரா நம்மளாம் என்னடா பண்ணுறோம், அந்த ஞானமே அப்போ தான் வரும். நம்ம ஏமாறாத சொன்ன மாதிரி தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தன்னு சொன்னார். அவரை பார்த்து ஒருத்தர் கேட்டார் ரத்த கண்ணீர் படத்தில், ஏன்பா உன் வினையை தீர்த்து வைக்கலையா? ஆஹா ஞானம் வந்துருச்சுன்னாரு. அந்த மாதிரி பெண்களுக்கு அந்த ஞானம் வந்து எப்போ வரும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் அந்த ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணணும், ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சாதான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, கடகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு 1,00,000 பெண்களை உங்களை ஃபாலோ பண்ண வைக்க போகிறீங்க. அதுதான் உங்களோட டாஸ்க். ரொம்ப நல்லது சார்.